அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் நாலேஜ் 320 சேனல். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் இந்த தலைப்பை பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இயற்கையில் 2 வகையான ஜீவராசிகள் இருக்குது. ஒன்று தாவரங்கள், மற்றொன்று விலங்குகள். இது இங்கிலீஷில் தாவரங்களை பிளான்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மற்றொன்று அதாவது விலங்குகளை அனிமல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இயற்கையில் தாவரங்கள் இருக்குது, அனிமல்ஸ் இருக்குது. தாவரங்கள் அதாவது பிளான்ட்ஸால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர முடியாது. ஆனால் அனிமல்ஸால் அதாவது விலங்குகளால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர முடியும். அது சாதாரண புழுவாக இருந்தாலும் பூச்சியாக இருந்தாலும் பெரிய அனிமல்ஸாக இருந்தாலும் எல்லாமே அனிமல்ஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர முடியும். ஆனால் தாவரங்களால் நகர முடியாது. அதுக்கப்புறம் பொதுவாக அனிமல்ஸ் அதாவது விலங்குகள் தன்னை எதிரிகளிடமிருந்து தற்காத்து கொள்வதற்கு அது தப்பிக்க முயற்சி பண்ணும். தன்னை சாப்பிட வரக்கூடிய ஜந்துகிட்ட இருந்து தன்னை சாப்பிட வரக்கூடிய ப்ரிடேட்டர்ஸ்டிருந்து தப்பிக்க முயற்சி பண்ணி தன்னை தற்காத்துக்க முயற்சி பண்ணும். ஆனால் பிளான்ட்ஸ் அப்படி பண்ணாது. ஏன்னா அது அதால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர முடியாது. பிளான்ட்ஸில் சில ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் உருவாகும். அந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் மூலமாக அதாவது சில வேதிப்பொருட்கள் தாவரங்கள்லேயே உருவாகும். அந்த ஹார்ம்ஃபுல் அந்த வேதிப்பொருட்கள் மூலமாக பிளான்ட்ஸ் தன்னை சாப்பிடக்கூடிய அனிமல்ஸை அட்டாக் பண்ணும். அப்படி பிளான்ட்ஸ் தன்னை தற்காத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில டாக்டர்கள் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு டாக்டர் ஸ்டீவன் ஆர் குண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் சொல்கிறாரு. எந்த புக்கில் சொல்கிறாருன்னா, அவர் ஒரு அமெரிக்கன் டாக்டர். அவர் எந்த புக்கில் சொல்கிறாருன்னா தி பிளான்ட் பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்கிறார். அதில் சொல்கிறாரு. அதே மாதிரி டாக்டர் ஆண்டோனி சஃபே அப்படி ஒரு அமெரிக்கன் மெடிக்கல் டாக்டர் இருக்கிறார். அவர் நியூரோ சர்ஜன். அவர் நியூரோ சர்ஜரியில் ஸ்பெஷலைஸ் ஆனவர். அதே மாதிரி டாக்டர் எரிக் பெர்க் கைரோப்ராக்டர். அவர் வெஸ்டர்ன் நாட்டை சேர்ந்தவர். ஸோ இந்த மாதிரி சில அறிஞர்கள் சொல்கிறாங்க. அதாவது பிளான்ட்ஸில் தாவரங்களில் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இருக்கும். அது தன்னை சாப்பிடக்கூடியங்களை அட்டாக் பண்ணும், மறைமுகமாக அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னென்ன பிளான்ட் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா, நம்ம இதை நம்ம பின்வருமாறு நம்ம பார்ப்போம். இந்த பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் அதை என்ன சொல்கிறாங்கன்னா பிளான்ட் ஆன்டி நியூட்ரியன்ஸ்னு சொல்கிறாங்க. அதற்கு இன்னொரு பேர் பொதுவாக பிளான்ட் டாக்ஸின் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளான்ட் டாக்ஸின் அல்லது பிளான்ட் ஆன்டி நியூட்ரியன்ஸில் பல வகைகளாக சொல்கிறாங்க. அது முக்கியமாக ஒரு 5 வகை சொல்கிறாங்க. ஒன்று லெக்டின்ஸ்னு சொல்கிறாங்க, இன்னொன்று ஆக்சாலேட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, இன்னொன்று ஃபைட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் அப்படி சொல்கிறாங்க, இன்னொன்று சாப்போனின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பிளான்ட் ஆன்டி நியூட்ரியன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டைப்பான லெக்டின்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். லெக்டின்ஸ்னால் என்னது? லெக்டின்ஸுங்கிறது ஒரு புரோட்டீன். அது அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட்ஸோட பைண்டாக இருக்கும். அந்த கெமிக்கல் ஸ்ட்ரக்சர், அந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சரில் பைண்டாக இருக்கும். அதாவது லெக்டின்ஸுங்கிறது ஒரு புரோட்டீன்ஸ் தட் பைண்ட்ஸ் டு கார்போஹைட்ரேட்ஸ். அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட்ஸில் இந்த புரோட்டீன் பைண்டாக இருக்கும். சில புரோட்டீன்ஸ் பைண்டாக இருக்கும். இது என்ன பண்ணோம்னா, நம்ம பொதுவாக மனிதர்கள் இந்த மாதிரி லெக்டின்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த தாவரங்களை உண்ணும்போது நம்மளுடைய ஹியூமன் பாடியில் டைஜஷன் ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும், செரிமான ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும். இந்த லெக்டின்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய சாப்பாடுகள் மூலமாக சில உடல் பிரச்சனைகள் ஏற்படும். என்னென்ன உடல் பிரச்சனைகள் உபாதைகள் ஏற்படும்னா லீக்கி கட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான உடல் உபாதை ஏற்படும். அதுக்கப்புறம் ஆர்த்ரைட்டிஸ் ஏற்படும். அதுக்கப்புறம் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் ஏற்படும். அதுக்கப்புறம் தைராய்டு இஷ்யூஸ் ஏற்படும்.
அதுக்கப்புறம் வந்து டயபெட்டிஸ், சர்க்கரை சம்மந்தப்பட்ட வியாதிகள் ஏற்படும். அதுக்கப்புறம் அல்ஜிமர் போன்ற வியாதிகள் ஏற்படும்னு சொல்கிறாங்க. லெக்டின் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னென்ன சொல்கிறாங்கன்னா, கோதுமை சொல்கிறாங்க, அப்புறம் சிகப்பு கலர் உள்ள கிட்னி பீன்ஸ் சொல்கிறாங்க, அப்புறம் சோயா பீன்ஸ் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து நிலக்கடலை சொல்கிறாங்க, பீனட்ஸ் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோஸ் சொல்கிறாங்க, தக்காளி சொல்கிறாங்க. இன்னும் பல வகைகள் இருக்குது. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு இதுதான் வந்து லெக்டின்ஸ். பிளான்ட் ஆன்டி நியூட்ரியன்ஸில் அடுத்தது நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஆக்சாலேட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வகையான பிளான்ட் கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குது. அது வந்து பிளான்ட்டில் இருக்கும், அதாவது தாவரத்தில் இருக்கும். ஸோ இந்த ஆக்சாலிக் ஆசிட் இஸ் அ காம்பவுண்ட். இது வந்து ஒரு காம்பவுண்ட், கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து அது வந்து தாவரத்தில் இருக்கும். அது வந்து ஒரு வகையான பிளான்ட் ஆன்டி நியூட்ரியன்ஸ்ன்னு சொல்கிறாங்க, பிளான்ட் டாக்ஸின்னு சொல்கிறாங்க. இந்த ஆக்சாலேட் ரிச் ஃபுட், அதாவது ஆக்சாலேட்டுங்கிற அந்த கெமிக்கல் காம்பவுண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய தாவரங்களை வந்து நம்ம வந்து சாப்பிட்டோம்னா சில வியாதிகள் வரும்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து சிறுநீரகத்தில் வந்து ஸ்டோன்ஸ் ஏற்படும், சிறுநீரக கற்கள் வந்து ஏற்படும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னும் பல சில வியாதிகள் ஏற்படும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் வந்து ஆக்சாலேட்ஸில் வந்து ப்ரிடாமினண்ட்டாக சிறுநீரக கற்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஆக்சாலேட் அதிகமாக இருக்கக்கூடிய தாவரங்களுக்கு உதாரணம் வந்து பார்சலின்னு சொல்லிட்டு ஒரு வகையான தாவரத்தை சொல்கிறாங்க, பார்ஸ்லி. அதுக்கப்புறம் வந்து ஸ்பினாச், பசலைக்கீரை சொல்கிறாங்க, பசலைக்கீரைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பீனட்ஸ் சொல்கிறாங்க, நிலக்கடலை சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஆல்மோண்ட்ஸ்னால் வந்து பாதாம் பருப்பு அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து சாக்லேட்ஸ் சொல்கிறாங்க. பிளான்ட் ஆன்டி நியூட்ரியன்ஸில் வந்து அடுத்த வகை வந்து ஃபைட்டிக் ஆசிட். இது வந்து பிளான்ட்டில் வந்து ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ். இது வந்து அந்த தாவரத்தில் வந்து எங்கே இருக்கும்னா வந்து விதைகளில் இருக்கும்னு சொல்கிறாங்க. பொதுவாக இந்த ஃபைட்டிக் ஆசிட்ங்கிற ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து தாவரத்தினுடைய விதைகளில் இருக்கும்னு சொல்கிறாங்க. இது வந்து எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும்னா வந்து நம்ம உடம்பில் வந்து தாது பொருட்கள் வந்து நம்ம சாப்பாட்டில் வந்து தாது பொருட்கள் வந்து நம்ம உணவில் சிறுகுடல் வந்து பொதுவாக வந்து உறிஞ்சும் போது இதில் வந்து அந்த மினரல், அந்த தாது பொருட்கள் மினரல்னு சொல்லுவாங்க, இந்த தாது உப்புக்கள், இந்த தாது பொருட்கள் வந்து அதில் வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த மினரல் அப்சார்ப்ஷன், அந்த தாது பொருட்கள் உறிஞ்சும் போது அந்த உறிஞ்சுற தன்மையை வந்து அந்த உறிஞ்சுற தன்மையில் வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபைட்டிக் ஆசிட்ங்கிறது ஒரு காம்பவுண்டு. அது வந்து அதிகமாக தாவரத்தினுடைய விதையில் இருக்கும். அது வந்து நம்ம மினரல் அப்சார்ப்ஷன், தாது பொருட்கள் வந்து அந்த சாப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த தாது பொருட்கள் உறிஞ்சுறதுல வந்து பாதிப்பை ஏற்படுத்துன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த நம்ம சாதாரணமாக நம்ம சாப்பாட்டில் இருக்கக்கூடிய இரும்பு, அயன், ஜிங்க்கு, துத்தநாகம், அப்புறம் கால்சியம் போன்ற அந்த மினரல்ஸை வந்து ரொம்ப அதிகமாக வந்து உறிஞ்ச விடாமல் இந்த ஃபைட்டிக் ஆசிட் பார்த்துக்குன்னு சொல்கிறாங்க. பொதுவாக நம்ம உடம்புல வந்து சக்தி, எனர்ஜி அதிகமாக தேவைன்னா வந்து இந்த மாதிரி தாது பொருட்களும் நம்ம உடம்புக்கு தேவை. இந்த உடம்புகள் நம்ம தாது பொருட்கள் இருக்கக்கூடிய உணவுகளை உண்ணும்போதும் இந்த மாதிரி உண்ணும்போது என்னாகும்னா வந்து இந்த சில பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபைட்டிக் ஆசிட்ங்கிற அந்த ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து நம்ம மற்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து, துத்தநாக சத்து, கால்சியம் சத்தெல்லாம் வந்து அதிகமாக நம்ம உடம்புல உறிஞ்ச விடாமல் தடுத்துருன்னு சொல்கிறாங்க இந்த ஃபைட்டிக் ஆசிட். அதனால் என்னாகும்னா நம்மளுடைய உடம்புல வந்து மினரல் டெஃபிஷியன்சி ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க. அதிகமாக மினரல் டெஃபிஷியன்சியை வந்து ப்ரமோட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. தாது பொருட்கள் சத்து வந்து குறைவாயிரும் நம்ம உடம்புல, அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகேயா. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபைட்டிக் ஆசிட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஆல்மோண்ட்ஸ், அதாவது பாதாம் பருப்பில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பீன்ஸ் வகைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கார்ன், சோளத்தில் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பீனட்ஸ், நிலக்கடலையில் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அரிசியில் இருக்கும்னு சொல்கிறாங்க. பிளான்ட் ஆன்டி நியூட்ரியன்ஸில் நம்ம அடுத்து பார்க்குறது வந்து ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன். அது வந்து ஒரு வகையான கெமிக்கல் காம்பவுண்ட். அது வந்து பிளான்ட்டில் இருக்கும், தாவரத்தில் இருக்கும்.
அது வந்து நம்ம வந்து சாப்பிடும்போது அது வந்து நம்ம உடம்புல உள்ள ரத்தத்தில் போய் கலந்துரும். ஓகேயா? இது வந்து எதை பாதிக்கும்னா வந்து பொதுவாக வந்து நம்ம உடம்புல வந்து நாளமில்லா சுரபிகள் நிறையா இருக்குது. அந்த ஹியூமன் எண்டோக்ரைன் சிஸ்டம் வந்து நிறையா இருக்குது. அதில் வந்து ஒவ்வொரு எண்டோக்ரைன் ஆர்கன்ஸ்லேயும் வந்து சில ஹார்மோன்ஸ் சுரக்கும். அது வந்து நம்மளுடைய உடலுக்கு தேவையான சில ஃபங்க்ஷன்ஸை வந்து அது பண்ணும். ஆனால் வந்து நம்ம ஒன் ஆஃப் தி ஹார்மோன்ஸ் வந்து நம்மளுடைய ஹியூமன் எண்டோக்ரைன் சிஸ்டமில் சுரக்கிறது வந்து ஈஸ்ட்ரோஜனுங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கும். ஓகேயா? நம்ம உடம்புல அந்த மாதிரி ஒரு ஈஸ்ட்ரோஜனுங்கிற ஒரு ஹார்மோன் அதே மாதிரி, ஆனால் அது வந்து பிளான்ட்லேருந்து உருவாகக்கூடிய ஈஸ்ட்ரோஜனுங்கிற அந்த கெமிக்கல் காம்பவுண்டை வந்து பிளான்ட் வந்து கொடுக்கும். நம்ம அதை சாப்பிடும் போது நம்ம உடம்புல வந்து சேரும். இது அந்த ரத்தத்தில் வந்து இந்த ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் வந்து கலக்கும்போது என்னாகும்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த நாளமில்லா சுரபிகளுடைய ஃபங்க்ஷன்ஸை வந்து இது லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணும் போய் இந்த எண்டோக்ரைன். அதனால் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜனை வந்து எண்டோக்ரைன் டிஸ்ரப்டார்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த பாடிலி ஹார்மோனல் சிஸ்டத்தில் வந்து லைட்டாக வந்து இதை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜனை வந்து எண்டோக்ரைன் டிஸ்ரப்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து இந்த ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த வஸ்துக்களை சாப்பிட்டோம்னா அது வந்து என்ன ஆகுதுன்னா வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன் சிஸ்டத்தை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் வந்து சில இன்செக்ட்ஸ்களினுடைய, அதாவது சில பூச்சிகளினுடைய அந்த பெர்த் என்ன மாதிரி எஃபெக்ட் ஏற்படுத்துதுன்னா பெர்த் கண்ட்ரோல் எஃபெக்டை ஏற்படுத்துது. லிட்டில் பெர்த் கண்ட்ரோல் எஃபெக்ட் இன் இன்செக்ட்ஸ்னு சொல்லிட்டு சில ஸ்டடீஸில் சொல்கிறாங்க. சில பூச்சிகளில் வந்து இது வந்து என்ன பண்ணுதுன்னா வந்து பெர்த் கண்ட்ரோல் எஃபெக்ட்ஸை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்ங்கிற கெமிக்கல் காம்பவுண்டை பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் ரிச் ஃபுட்ஸ், அதாவது ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட் எது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த ஃப்ளாக்ஸுங்கிற ஒரு வகையான பொருள் இருக்குது, உணவுப் பொருள் இருக்குது. அதில் இந்த ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சாயில் வந்து இந்த ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிளான்ட் ஆன்டி நியூட்ரியன்ஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சப்போனின்ஸுங்கிற ஒரு டைப்பை வந்து நம்ம பார்க்குறோம். சப்போனின்ஸுங்கிறது வந்து என்னதுன்னா வந்து அது வந்து ஒரு பிளான்ட் ஆன்டி நியூட்ரியன்ஸ். அது வந்து சில பிளான்ட்ஸில் அது இருக்கும். ஸோ அது வந்து ஒரு டிட்டர்ஜென்ட் மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸு. அது வந்து நம்ம சில தாவரங்களில் அது இருக்கும். அது என்ன பண்ணோம்னா அதோட எஃபெக்ட் என்னதுன்னா வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து நம்ம ஹியூமன் பாடியில் வந்து பேசிக் யூனிட் வந்து சர்க்கிள். அந்த சர்க்கிளில் இருக்கக்கூடிய அந்த மெம்பரெயின்ஸை வந்து இது டிசால்வ் பண்ணக்கூடிய தன்மை வாய்ந்தது, அதை கரைக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதை டிஃபைன் பண்ணுறாங்க. இந்த சப்போனின்கிற வந்து அந்த சப்ஸ்டன்ஸை வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இதுவும் வந்து பிளான்ட்டினுடைய ஒரு வகையான கெமிக்கல் காம்பவுண்ட். ஸோ இந்த சப்போனின்கிற இந்த வேதிப்பொருள், இந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய அந்த சாப்பாடு வஸ்துக்கள் என்னென்னா வந்து சாய் பீன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது சாய் பீன்ஸில் அதிகமாக வந்து இந்த சப்போனின்கிறது இருக்குது. அதே மாதிரி சீக் பீஸுங்கிற ஒரு உணவுப் பொருளில் வந்து இது வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த சப்போனின் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிட்றது மூலமாக ஏற்படக்கூடிய வியாதிகள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வயிறு வலி ஏற்படும் சொல்கிறாங்க, அப்டாமினல் பெயின் ஏற்படும்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இது வயிற்றாலை போகும்னு சொல்கிறாங்க, டயரியா ஆகும்னு சொல்கிறாங்க, பிளாட்டிங் ஏற்படும் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நாசியா ஏற்படும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வாமிட்டிங் ஏற்படும் சொல்கிறாங்க. So let's take a think about this. Okay, so just botany 101, plants are living organisms and they like to stay living organisms. If you eat them, they die. And so they have defenses just like any other living organism. And while animals can run away or fight back, plants can't. And so they use a lot of different things, but poison is one of their main deterrents. They use these defense chemicals to poison the animals that are trying to eat them. And they have hundreds of different ones geared towards different animals, insects, and pathogens that are trying to eat them. This is why most plants in the world are inedible. We sort of know this intuitively. If you got lost in the woods here,
and you ran out of food, you wouldn't be able to eat any random plant. Most of them would make you very sick. I don't think anyone is going to be able to spot the vegetables in this picture, right? So you have to know exactly what to eat, and the reason is because there are these defense chemicals. So here are just a few sort of categories of the ways that plants defend themselves. They use lectins. It's something people are gaining more interest in, but there's tons of different kinds of lectins. There's 2,500 different plants use cyanide that we know of. There's different various toxins, phytates, tannins, oxalates, hormone disruptors, nutrient blockers, things that make you very sensitive to light. And nightshades we've known about for thousands of years, and yet for some reason we're still eating these things. Plants were actually on Earth first. Plants didn't have to move because they didn't have a predator. When insects arrived, they had a problem because they couldn't run, they couldn't hide, they couldn't fight. But they're chemists of incredible ability. One of the defense mechanisms of a plant is to make these proteins that are called lectins. Lectins get through the wall of your gut, and they're accompanied by bacteria. Our immune system sends out the troops, they come to the border of our gut, and a war ensues. And what we found in published data, that autoimmune disease is at its basic center leaky gut. And my personal feeling is that leaky gut in most people is caused by lectins. And believe it or not, all plants have lectins. The really big troublemakers are the nightshade family, potatoes, eggplant, tomatoes, peppers, goji berries, the squash family, pumpkins, zucchini, peanuts, and cashews. So when we eat these things and we feel bad, we take, Prilosec or Nexium or antidepressants or joint support, and we don't realize, in fact, that the plant is trying to get our attention. So what I'm trying to do is get the major mischievous lectins out of people's diet. And the more I can get those out of people's diet, the better. Hey guys, today we're going to talk about anti-nutrients in vegetables and other foods. Plants don't like to be eaten. They've developed certain defense mechanisms to help them survive over millions of years because they can't run away. And this is to prevent the insects and other predators from consuming